ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாமுக்திஸ் vlog. இன்றைக்கி என்ன வீடியோனா டிமார்ட் போன வீடியோ தான். நான் இங்கே பக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கேன், பனங்கானத்தட்டில். அங்கே போயிருக்கேன். இங்கே நமக்கு கீழே கோல்டு ஃப்ளோர்லேருந்து மேலே வந்து சாப்பிட்ற ஃப்ளோர் வரைக்கும் எல்லாத்துக்கும் போயிருக்கோம். வாங்கியிருக்கோமோ இல்லையோ போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டிமார்ட்டுக்கு வந்து இவ்வளோ நாள், மதுரையில் இருக்க டிமார்ட்டுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் போயிருக்கோம். எங்களுக்கு வழிலாம் தெரியலை, லைவ் லொக்கேஷன் போட்டு தான் போனோம். நான் அங்கே போனது சும்மா ஃபஸ்ட் டைம் பார்க்க போகலான்னு போனோம். நாங்கள் போய் எக்கச்சக்கமாக அள்ளி போட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு ட்ராலியாக பார்த்து அவங்கள பார்த்து நமக்கு தேவையானது அவங்கள்ட்ட இருந்து என்ன எடுத்துருக்காங்களோ அது தேவையானதை பார்த்து நானும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருந்துச்சு. முன்னாடி போகிறாங்க, அதை பார்த்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ட்டு போயினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கம்மியாக இருக்குன்னாங்க, அதனால் பிளாஸ்டிக் தான் வாங்க போனோம். ஆனால் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டப்பா தான். இந்த டப்பா பார்த்திங்கன்னா 4 வந்து 89 ரூபா. இந்த இது வாங்கினோமா. அடுத்து பார்த்திங்கன்னா இதே போல் இன்னும் இது 1 கிலோ போட்டு வைக்கிறதுக்கு ஜீனி பருப்பெல்லாம் இது 2 செட்டு வாங்கியிருந்தேன். இருக்கட்டும் 1 கிலோ அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு பார்த்தா அங்கே வந்து இல்லை, நல்லாவே இல்லை, நிறையாவே இல்லை. சரி இருங்க. அப்புறம் என்னென்னா டப்பா எல்லாமே நல்லா இல்லாமல் இருந்துச்சு. சரி இருக்கிறத வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் எங்கள் வீட்டில் வந்து மிட்டாய் டப்பா இருக்கும் பாருங்கள், அதில் தான் திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். சரி இனிமேனாலும் மாற்றுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு வாங்கினேனே தெரியலை, இது அழகாக இருந்துச்சு. சரி நல்லி போட்டு வந்தாச்சு. இது 4 டப்பா வந்து 99 ரூபா. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டு வந்தாலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் எடுக்கல, எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்தார். அவருக்கு பிடிச்சி போச்சு போல். இது வந்து 29 ரூபா. 2 டப்பா எடுத்தார். பார்க்கவும் அழகாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இது 3 இது சேர்ந்தாப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா 199 ரூபா. ஸ்பெஷல் ப்ரைஸ், அவங்க டிமார்ட் ப்ரைஸுன்னு போட்டிருந்தாங்க. 199 ரூபா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுத்தேன். இது யூஸ் பண்ணுறோமோ இல்லை, அழகாக இருந்துச்சுன்னு வச்சுருந்தாச்சு. அப்புறம் இதுவும் அதே போல் தான். இது வந்து செட்டு, இதுவும் 199 ரூபா தான். அப்புறம் இந்த ஃபைலு ரொம்ப குவாலிட்டியாக வாங்கணும்னு நினச்சேன். தரேங்க. அந்த ஃபைலு வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா 199 ரூபா தான். இது வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஒரு ஷீட் எடுப்போம், அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிப்போம். இது அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரிக்கு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எவ்வளோண்டாலும் வச்சுக்கலாம் போல். வச்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. போய் விலை வந்து 199 ரூபா தான். டிஷ்யூ ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா என்னெல்லாம் தெரியாது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த கூடை. இது எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, ஆனால் வாங்கி போட்டு வந்துட்டேன். இது வந்து 79 ரூபா. அடுத்து என்னது, இந்த ராஜ்மா பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற இடத்துல இதோட விலை வந்து 1/4 கிலோ வந்து 58 ரூபா. இது 1/2 கிலோ எவ்வளோ வந்துச்சு, 83 ரூபா. இது வந்து இதில் வந்து ரேட் ஓட்டலை. இதில் வந்து 111 ரூபான்னு போட்டிருக்கு. பயறு ஓட்டியிருப்பாங்க, பயருங்க இருக்குல்ல, அந்த ப்ரைஸ் டேக்கில் வந்துச்சு. 83 ரூபா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் இது நாங்கள் வந்து ராஜ்மான்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை வாங்கி வந்தாச்சு. அப்புறம் நான் பார்த்து வித்தியாசமாக என்னென்னா மஞ்சள் கலர் சுண்டல், பச்சை கலர் சுண்டல் பார்த்தேன். அப்புறம் பச்சை கலரோ மஞ்சள் கலரோ தட்டாமல் பார்த்தேன். எனக்கு இன்னும் அதிகமாக இல்லை. அப்புறம் வந்து பிங்க் சால்ட்டு பார்த்தேன். கல்லுப்பும் பார்த்தேன். நம்ம நார்மல் கல்லுப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. அப்புறம் அந்த டப்பா எடுங்கடா, அதை எடுத்துக்கொடுங்க. அடுத்து வந்து இந்த டப்பா 6.89 ரூபா. இது எடுத்தேன். அடுத்து இதை கொடுங்கடா. இந்த 2 கலரில் இந்த 2 ஜூஸ் பாட்டில். இது வந்து ஆஃபர். எவ்வளோ, 45 ரூபா, 42 ரூபா எம்ஆர்பி. 30 ரூபா ஜூஸு 30 ரூபா போட்டிருந்துச்சு. எப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க. 10 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு போட்டு பெருசாக போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்த வேலை அப்போ தாண்டி தங்குவோம். எங்கள் வீட்டுக்கார் பார்த்த வேலை தான் தூக்கி போட்டு வந்துட்டார். பயங்கரமான அதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் இதெல்லாம் பயங்கர பைத்தியமாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாங்கியிருப்போம். காலி பண்ணிட்டோம் பூராத்தையும். அங்கனையே வந்து ஒரு 2 டப்பா காலி பண்ணிட்டு தான் வந்தோம். இது 40 ரூபாயா. ஆனால் என்ன எவ்வளோ விலைன்னா 23 ரூபாயோ 25 ரூபாயோ தான். செம்ம, எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. யாருக்கு தான் பிடிக்காது.
பார்த்த உடனே அள்ளி போட்டுக்கிட்டு வந்தாச்சு. இது என் குட்டி செஞ்ச வேலை. இது இது வேற என்னத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துச்சு. ஆமாம், அந்த ஜூஸு இதெல்லாம் என் குட்டி எடுத்த வேலை தான். அது கணக்கு இதுதான் நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால அதை எடுத்து வந்தாச்சு. அப்புறம் சேமியா ஐட்டம், ராகி சேமியா, கோதுமை சேமியா எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாண்டி, அந்த தான் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பேம்பர்ஸு என்கிட்ட பேக் கொண்டு போகல. இருக்கட்டும், பேக் கொண்டு போகல, அதனால வந்து கம்மியானதாக எடுத்துக்கணும். ஒரு 20 ரூபா 30 ரூபா கிட்ட கம்மியாக இருக்கு. 20 ரூபா 30 ரூபா கிட்ட கம்மியாக இருக்கு. பல்காக தூக்குறவங்களா இருந்தால் பெஸ்ட்டு, யூஸ்ஃபுல்லானது. போய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கம்மியான விலையாக தான் இருக்குது. போய் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே 1/4 கிலோ பாக்கெட்டே இல்லை, எல்லாமே 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட் தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கல சரியா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனேன்னா எது எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போச்சு. 1/4 கிலோ வைக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போனேன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த தடவை வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. நான் வீட்டில் வாங்கிட்டு வந்த பொருட்களை உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் இந்த வீடியோவும் போடுறேன். அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். அடுத்து இருந்து அந்த எடுத்து பார்க்குறேன் அடுத்து என்ன இருக்குன்னு. என்ன வாங்கியிருந்தேன்னா அவ்வளோதான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இது கொரியன் நூடுல்ஸ் பார்த்தீங்களா, இது சாப்பிடலாமா என்னன்னுலாம் தெரியலை. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது 49 ரூபா போட்டிருக்கு விலை. 25 35 ஆமாம் 30குள்ளே தான் இருந்துச்சு. 10 ரூபாய் 15 ரூபாய் கம்மியாக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பிரித்து வந்த உடனே செஞ்சு சாப்பிட்டாச்சு. பயங்கர டெம்ப்டிங். இதை எப்படி இருக்கோ சாப்பிட்டு பார்க்கணுன்னு. இதை சாப்பிடலாமான்னு தெரியலை. சரி, அங்கே மக்கள்லாம் வாங்கிட்டு போகண்டு தானே விற்கிறாங்க, அப்போ சாப்பிட்றாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே காமிச்சிட்டேன். அப்புறம் குறிப்பு, டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா பை எக்கச்சக்கமாக அழுகிட்டு போயிருங்க. சரவணா செல்வரத்னம் போனால் பை தேவையில்லை, அவங்களே போட்டுருவாங்க. டிமார்ட்லலாம் பை, ஒரு பை வந்து 29 ரூபா. இந்த ஒரு பை வாங்கணும் 29 ரூபா. இந்த பையில் வந்து இந்த டப்பா செட்டு வந்து 2 வச்சோம். அதுவே சரியாக போச்சு. ஐயோ, நாங்கள் பை எடுத்துகிட்டு போகாதது ரொம்ப கஷ்டமாக போச்சு. பை வந்து எக்கச்சக்கமாக அள்ளிட்டு போயிருங்க. திங்ஸ் வாங்குறீங்களோ இல்லையோ, நாங்கள் சும்மா பார்க்க போய் இப்படி சரக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். பிளான் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு போயிருங்க. அப்புறம் போகையிலேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் எடுக்கலாம்னா வர முடியாது, மறந்துடுவோம். நாங்களே ஒவ்வொரு ட்ராலியாக பார்த்து அவங்கவுங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் முக்கால்வாசி எடுத்தேன். அந்த மாதிரி தான் எடுத்தோம். அப்புறம் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். சொல்லிட்டேன்னா, போகும்போது பை எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் போகையிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருங்க, அப்புறம் மறந்துடுவோம். அவ்வளோதான். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இதுதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோவாக இருக்கும். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள். சரி, நானே சொல்லிடுறேன். பாய்.